பழமையான காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற அசுரராஜன் வாழ்ந்தான். அவன் மிகச் சக்தி வாய்ந்தவன். கடுமையான தவம் செய்து, என்னை யாரும் கொல்ல முடியாது என்று பிரம்மாவிடம் பல்வேறு வரங்கள் பெற்றான். மனிதனாலும் இல்லை, மிருகத்தாலும் இல்லை, பகலிலும் இல்லை, இரவிலும் இல்லை, வீடுகளுள் இல்லை, வெளியில் இல்லை, ஆயுதத்தால் இல்லை. இந்த வரங்களால் அகங்காரம் உச்சத்துக்கு சென்றது. நான் தான் கடவுள். ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு மகன் இருந்தான், பிரஹ்லாதன். பிரம்மலஸ் அவனது தந்தையை அல்ல, மகாவிஷ்ணுவையே இறைவனாக நினைத்தான். என்னை வணங்காமல் விஷ்ணுவை வணங்குகிறாயா என்று கோபித்தான். எத்தனை தண்டனை கொடுத்தும் பிரஹ்லாதன் உடையவில்லை. பள்ளத்தில் தள்ளினான், நஞ்சு கொடுத்தான், பாம்புகளை விடுத்தான், யானையால் மிதிக்க முயன்றான். ஆனால் பிரஹ்லாதனுக்கு எதுவும் ஆகவில்லை. அவனை விஷ்ணு காப்பாற்றினார். ஒரு நாள் ஹிரண்யகசிபு செறிந்த கோபத்தில் கேட்கிறான், உன் விஷ்ணு எங்கே? இந்த தூணில் இருக்கானா அப்பா? அந்த வார்த்தை கேட்க ஹிரண்யகசிபு கோபத்தில் தூணை அடித்தான். அந்த தூணிலிருந்து வந்தது காலங்களை குலுக்கிய கர்ஜனை. தூண் உடைந்து ஒரு அதிசய உருவம் தோன்றியது. பாதி மனிதன், பாதி சிங்கம், நரசிம்மன். அவன் மனிதன் அல்ல, மிருகம் அல்ல, வரத்திற்கு நேர்மாறான உருவம். நரசிம்மன் ஹிரண்யகசிபுவை பிடித்து, கதவின் எதிர்ப்படியில் வீடு உள்ளும் அல்ல, வெளியும் அல்ல, மாலைக்கிழமை பகலும் இல்லை, இரவும் இல்லை. அவரை தன் கூர்மையான கொம்புகளால் ஆயுதமின்றி மார்பை கிழித்து கொன்றார். இவ்வாறு பிரம்மா அளித்த வரத்தை களைப்படுத்தாமல் அசுரனின் அகங்காரம் அழிந்தது. ஹிரண்யகசிபுவின் மரணத்திற்குப் பிறகு நரசிம்மனின் கோபம் உச்சத்துக்கு சென்றது. யாரும் அப்போது பிரஹ்லாதன் முன்னே வந்து நரசிம்மா என்று கும்பிட்டு அனைத்து அன்பும் பக்தியுடனும் வணங்கினான். நரசிம்ம அவதாரத்தின் அர்த்தம் அகம்பாவம், இறுதியில் அழிவைத் தரும் பக்தி. நீதியை எதுவும் குலைக்க முடியாது.